ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரொஃபஷன் அதாவது பிஜி ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு அந்த எதை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதில் ஒரு சில இதெல்லாமே கேட்டிருந்தாங்க. டிஎஸ்சின்னா என்ன, அதுக்கடுத்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் என்ன, இதுக்கு எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் பிடி செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்ட லிஸ்ட்டு. ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக எவ்வளோ போஸ்ட் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்லாக் வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. பேக்லாக் வேக்கன்சி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷனில் 78 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க, அது டிபார்ட்மெண்ட் வைஸாக. ஸோ நெக்ஸ்ட்டு பேக்லாக் வேக்கன்சி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், அது இதோட வெல்ஃபேரில் கொடுத்துருக்காங்க. அதே போல் கரண்ட் வேக்கன்சி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக எவ்வளோ இருக்குது இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கூல் எஜுகேஷனில் 1699, மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 23, ஆதி திராவிடர் வெல்ஃபேரில் 81, ட்ரைபல் வெல்ஃபேரில் 31, சென்னை கார்ப்பரேஷன், கோயம்புத்தூர், மதுரை இந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்லாம் எவ்வளோ இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட்டு, அதேமாதிரி ஹியரிங் இம்பேர்டு டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ ஓவராலாக ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கான அந்த லிஸ்ட்டு இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதை வச்சு தான் நமக்கு லிஸ்ட்டு வந்து எடுப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இது இருக்குது, என்னுடைய மார்க்ஸ் வந்து வேறு டிபார்ட்மெண்ட்டில் வந்துடுமா, ஸ்கூல் எஜுகேஷன்னா ஓவராலாக எல்லாத்துலேயுமே ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து மார்க் பேஸ் பண்ணி தான். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 122 மார்க்ஸு ஜென்ரல் 10 இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சியில் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே டிஎஸ்சியில் மாடல் ஸ்கூல், டிஎம்எஸ் அப்படின்னா மாடல் ஸ்கூலில் இருக்கக்கூடிய இது சரிங்களா. இது எல்லாமே ஜென்ரல் 10 இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூல்னு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸில், ஸோ கம்யூனிட்டியில் வரது கரண்ட் வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிசி, எம்பிசி, எஸ்சி இது எல்லாமே இருக்கும், அது குறிப்பிட்ட மார்க்ஸ் வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 ஏற்கனவே நம்ம அங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வரது எல்லாமே மாடல் ஸ்கூலு, கார்ப்பரேஷன் எங்கெங்கெல்லாம் ஜிடின்னு வருதோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மார்க்ஸுக்கு எல்லாமே வரும். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டிக்கு 116 மார்க்ஸு. இதுக்கடுத்து இருக்கிறது டிஎஸ்சியில் முடிஞ்சிருச்சு, டிஎஸ்சிக்கு அடுத்து மாடல் ஸ்கூல் இந்த மாதிரி வரும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டிஎஸ்சி மாடல் ஸ்கூல்னு வரும். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் உமன்ஸு, எஸ்ஜிடி, ஸோ இந்த தனி கேட்டகரிக்கு மட்டும்தான் டிஎஸ்சின்னு வரும். ஸோ மற்றதுக்கு எதுக்கும் அந்த மாதிரி வராது. ஸோ இங்கே பாருங்கள் பிசி உமன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூல் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிடி அங்கேருந்தே நமக்கு அடுத்தடுத்த ஸ்கூல் டிஎஸ்சி தாண்டி மற்றது எல்லாமே இது வெல்ஃபேர் போட்டிருக்காங்க, சென்னை கார்ப்பரேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிடி அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே சென்னை கார்ப்பரேஷனில் வருது சரிங்களா. சென்னை இதில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசி அந்த டிஎஸ்சி முடிஞ்சுட்டு சென்னை கார்ப்பரேஷன் மாடல் ஸ்கூல் இதெல்லாமே போட்டுட்டு சென்னை கார்ப்பரேஷன் இதெல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாமே பிசி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷனு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எம்பிசிக்கு. ஸோ எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்சி தமிழ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் டிஎஸ்சியில் வருது. ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய எம்பிசிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மாடல் ஸ்கூலில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது உமன்ஸ் கேட்டகரி அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் வருது. அதே மாதிரி இவங்க வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த வேக்கண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து எல்லாருமே மாடல் ஸ்கூலு, சென்னை கார்ப்பரேஷன் இந்த மாதிரி தான் வரும் எம்பிசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிஎன்சி எல்லாமே அடுத்து சென்னை கார்ப்பரேஷன், அதாவது அடுத்தடுத்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அடுத்து என்னென்ன இருக்கோ அவங்க எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிசி இருக்கும், இவங்க வந்து செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே எம்பிசி உமன்ஸ் தமிழில் வரதுனால இவங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இங்கே சரிங்களா உமன்ஸ் தமிழ். ஸோ இதில் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சியில் தமிழ் இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து என்ன தான் மாடல் ஸ்கூல் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து எம்பிசி டிஎன்சி உமன்ஸுங்கிறதுனால உமன்ஸ் தமிழ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ இங்கேயும் அதே போல் தான் சரிங்களா, உமன்ஸ் தமிழ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனு. ஸோ அடுத்தடுத்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 10 வந்து பாருங்கள் சென்னை கார்ப்பரேஷன். ஸோ இங்கே வந்து எம்பிசி தமிழ் முடிஞ்சிருச்சு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த டிஎஸ்சியில் இருந்துச்சு, இப்போ வந்து சென்னை கார்ப்பரேஷன் இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க.
ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து மார்க் பேஸ் பண்ணி தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசிஎம். ஸோ பிசிஎம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சியில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வரக்கூடிய பிசிஎம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் மாடல் ஸ்கூலு இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிசி தமிழ், எஸ்சி தமிழ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கூலு, சென்னை கார்ப்பரேஷன் இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு போஸ்டிங் தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8 போஸ்ட் வரைக்கும் ஒரு கம்யூனிட்டியில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் 7 போஸ்ட், அதாவது 6 போஸ்ட் வந்து டிஎஸ்சிலையும் 2 போஸ்ட் வந்து வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு அல்லது வேறு எதனாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு 6 இருக்கிறவங்களுக்கு டிஎஸ்சியில் போடுவாங்க. அடுத்து 2 இருக்கிறவங்களுக்கு என்ன போடுவாங்க அப்படின்னா அந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. சென்னை கார்ப்பரேஷனு, மாடல் ஸ்கூலு இது எல்லாமே. ஸோ இது வந்து பிடிஎஸ்ங்கிறதுனால இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். வெல்ஃபேர் ஏடிடபிள்யூ தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த பிசி வெல்ஃபேர் இது தனியாக கொடுப்பாங்க. அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு வந்து தனியாக கொடுப்பாங்க. சென்னை கார்ப்பரேஷனு, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் இது எல்லாமே தனித்தனியாக கொடுப்பாங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் லிஸ்ட்டு வந்துடும், சரிங்களா. அதுக்கடுத்து செகண்ட் லிஸ்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் தனியாகவே கவுன்சிலிங் இதெல்லாம் வைப்பாங்க. சிவி இதெல்லாமே தனித்தனியாக வைப்பாங்க. இப்போ ஓவராலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் கூப்பிட்டுட்டாங்க. இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இதே பேரில் ஒரே டைமில் வந்துடும். ஸோ இதுதான் மீனிங்கு. இது எல்லாமே அந்தந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி தான், சரிங்களா. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 20 போஸ்ட் இருக்குது. 15 வந்து டிஎஸ்சியில் வருது, மீதி 5 வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்டில் வருது, மீதி 5 டிபார்ட்மெண்ட்டில் மாறுதுன்னா அந்த மார்க்கு பேஸ் பண்ணி தான். இப்போ 100லேருந்து 90 வரைக்கும் எவ்வளோ பேர், அதில் அந்த 15 பேர் வந்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து 89 இருக்கிறவங்களுக்கு ஒரு போஸ்ட்டு, 88, 87. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மார்க்கு பேஸ் பண்ணி மாறும். அதே போல் அந்த கம்யூனிட்டிக்கு எதில் வேக்கண்ட் வந்து இருக்குது அதையும் செக் பண்ணுவாங்க, சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு பிசியோ அல்லது எஸ்சிக்கோ கரண்ட்டு வேக்கன்சியில் இருக்கா அல்லது வந்து பேக்லாக் வேக்கன்சியில் அந்த மார்க்ஸுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்போ பேக்லாக் வேக்கன்சியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா அல்லது வந்து கார்ப்பரேஷன் இதில் இருக்கா. ஸோ அதையுமே என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. ஸோ கரண்ட் வேக்கன்சியில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதில் பேக்லாக் வேக்கன்சியில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ இதில் 3 இதுவும் அடங்கியிருக்கு. மார்க்ஸ் அடங்கியிருக்கு, அட் த சேம் டைம் கம்யூனிட்டி இருக்குது. எந்த கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி எதாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அந்த கம்யூனிட்டி இருக்குது. அதுக்கடுத்து அவங்க எந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் வராங்க அப்படிங்கிறது இருக்குது. இதை 4 பொறுத்து தான் நமக்கு வந்து அந்த ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கு முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நமக்கு அதில் எந்த கேட்டகிரியில் வரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டாப் மோஸ்ட் மார்க் இருக்கிறவங்க அந்த டிஎஸ்சியில் வந்துடுவாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே அந்தந்த வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இதெல்லாமே வருவாங்க. ஸோ நிறைய பேருக்கு என்னென்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டா அந்த கவுன்சிலிங் ப்ராப்ளம் இதெல்லாமே இல்லை. நிறைய பேர் ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இந்த நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எல்லாமே மாறிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டோம். எல்லாமே செலெக்ஷன் ஆகணும் பார்த்துக்கும். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் வந்துச்சுன்னா நமக்கு அப்டேட் பண்ணுவோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை நான் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.